தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் லேடார் டிவிஷனை பற்றி தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 7 ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த 7 ப்ராப்ளத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் ஆன்சர் போட போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட்கட்டில் போடுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குங்க. நார்மலாக போட்டால் உங்களுக்கு நார்மலாக போட்டுருவீங்க. ஓகே, எனக்கு தெரியும் பண்ணிடுவீங்கன்னு. ஓகே, இதில் ஷார்ட்கட்டில் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரூல்னா இந்த கடைசியாக இருக்குல்ல, லாஸ்ட்டாக ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஃப்ராக்ஷனை 1/6 தனித்தனியாக எழுதிக்கணும். 1 தனியாக 6 தனியாக பிரிச்சிடுறேங்க. என்ன பண்ணியிருக்கோம், பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறோம்னா மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, 1+ இருக்கா, இங்க 2+ இருக்கா, இதுக்கு மேல போனா இங்க ஒரு நம்பர் வரும். ஓகே, இங்க 2 நம்பர் தான் இருக்கு. அதனால இந்த 1+யும் 2++ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்றேன், இந்த 6க்கு மேல தலைக்கு மேல எழுதிக்கிறேன் +1. இந்த 2 என்ன பண்ணிக்கிறேன், பக்கத்துல இங்க போட்டுக்கிறேங்க. அவ்வளவுதான், இதான் ஃபர்ஸ்ட் ரூலுங்க. இங்க பாருங்க, +1 இங்க +2ன்னு போட்டாச்சு. அவ்வளவுதான் நண்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் மேலையும். ஓகே, 1 6 மல்டிப்ளை பண்ணணும், 6 வருமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த விடையோட இந்த 1 கூட்டுங்க. 6 + 1 7 வருமா, இதை கூட்டிக்கணும். சரிங்களா, இதை மல்டிப்ளை பண்றீங்க, இதை கூட்டுறீங்க, 7 வரும். அந்த 7 என்ன எழுதுறீங்க, அந்த 2 கீழே இங்கே எழுதிக்கிங்க. 7ன்னு போட்டாச்சா, அவ்வளோதாங்க. அடுத்து என்ன பண்ணணும், இது 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 7s are 14 வருமா, மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரி, 14. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணுமா இல்லையா. இங்க பாருங்க, இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்க பாருங்க, இதை 2ஐயும் மல்டிப்ளை பண்றோம், இந்த 6ஓட ஆட் பண்றோம். மல்டிப்ளை ஆட். 7 2s are 14. 14 + 6 என்ன வரும், 20. அவ்வளவுதாங்க, ஆன்சரே வந்துருச்சுங்க. என்ன வருது, 20யா. அந்த 20 நேரடியாக மேலே போட்டுறாதீங்க, இது வந்து டினாமினேட்டர்ல தான் எழுதணும். பாருங்க, வர ஆன்சர் வந்து நமக்கு ரெசிப்ரோக்கலா தான் இருக்கு. இங்க பாருங்க 1/ன்னு இருக்கா, அதனால நான் 20 வந்து டினாமினேட்டர்ல எழுதிக்கிறேன். நியூமினேட்டர்ல என்ன சார் வரும், என்னங்க வரும் அப்படின்னா இங்க 7 இருக்கா, அந்த 7 அப்படியே எழுதிக்கிங்க. அவ்வளவுதாங்க, 7/20. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்கு, இதை ஃபுல்லா என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த 1/2ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நான் 1 தனியா 2 தனியா இங்க எழுதிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் அடுத்த ரூல் என்ன, அடுத்த ரூல் இங்க பாருங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கு. என்ன பண்ணணும், தலைக்கு மேல எழுதிக்கணுமா, 2க்கு மேல தான் எழுதணும், ஆரம்பிக்கணும். ஓகே, 2க்கு மேல என்ன பண்றீங்க, 7 எழுதியாச்சு. அடுத்தது என்ன இருக்கு, 4. இந்த 4 இருக்கா, அந்த 4 பக்கத்துல எழுதிக்கிங்க, இங்க 4ன்னு எழுதியாச்சு. அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும். அவ்வளவுதானே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 7ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 2s are 14. பிளஸ் இந்த 1 ஆட் பண்ணணும்ல, ஆட் பண்ண என்ன வருது, 15. அந்த 15 எழுதிக்கு இங்க எழுதுங்க. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 4ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 15s are 60. 60 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதோட அப்படி விட்டுறக்கூடாது, அதோட இங்க 2 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் பாருங்க 2, அந்த 2 ஆட் பண்ணிக்கணும். என்ன வருது, 60 + 2 62. அப்ப என்ன பண்ண சொன்னோம், 62 வந்து டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். நியூமரேட்டர்ல எதை எழுதுவீங்க, ஆமா கடைசியா என்ன இருக்கு, இந்த 15 அப்படியே போய் எழுதிக்கிங்க. அவ்வளவுதாங்க, இதுதாங்க ஆன்சர். இப்போ 15/62 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கடைசியா என்ன ஃபிராக்ஷன் இருக்கு, இங்க 1/4 இருக்கா, அந்த 1/4 தான் முதல்ல என்ன பண்ணணும், 1 தனியா 4 தனியா எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து இங்க பாருங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. சரியா, அது அப்படியே வரிசையா எழுதிக்கங்க. எதுக்கு மேல இருந்து ஆரம்பிக்கணும், இந்த 4க்கு மேல தான் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். சரியா, இங்க 2 போட்டுக்கணும், இங்க 1 போட்டுக்கணும், இங்க 3 போட்டுக்கணும். அப்படியே எழுதுங்க. இங்க 2, இங்க 1, இங்க 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுமா, மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு சொல்லுங்க. 4 2s are 8. 8ஓட என்ன பண்ணணும், இந்த 1 ஆட் பண்ணிக்கணும். 8 + 1 9. அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், இந்த 1ஐயும் 9ஐயும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். அதோட எதை ஆட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 9க்கு முன்னாடி என்ன இருக்கு, 4 இருக்கா. அப்போ 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண என்ன வருது, 13 வருதா. அப்போ 13 இங்க எழுதிக்கிங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ஃபைனல் 3ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணா 39 வரும். அதோட என்ன பண்ணணும், எதை ஆட் பண்ணணும், இந்த 9 ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த 9 + 9 8
48 அவ்வளோதாங்க. என்னங்க ஆன்சரு? டினாமினேட்டரில் என்ன வரும்? 48ன்னு எழுத சொன்னா டினாமினேட்டரில் 48 எழுதிக்கணும். அப்போ நியூமரேட்டரில் என்ன எழுதணும்? இங்கே 13 இருக்கா, அந்த 13 அப்படிங்க எழுதிக்கிங்க. 13/48 அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? கடைசியா இருக்குல்ல இந்த 1/2, அந்த 1/2வை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 1 தனியா 2 தனியா பிரிச்சாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த 2க்கு மேல, இந்த 2க்கு மேல என்ன எழுதணும்? இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2க்கு மேல தான் ஆரம்பிக்கணும். என்னன்னு போடணுங்க? ஃபர்ஸ்ட் 3 எழுதிக்கலாமா? 3. நெக்ஸ்ட் 5 போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் 2. அவ்வளவுதாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ரூல் என்ன? மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3யையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6. 6ஓட இந்த என்ன பண்ணிக்கணும்? அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை ஆட் பண்ணிக்கணும். 6 + 1 7. இந்த 7ஐ இங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் 5வையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன வரும்? 5 7s are 35. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2ஓட ஆட் பண்ணிக்கணும். இப்போ என்ன வருது? 37. அந்த 37ஐ இங்க எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 2வையும் 37ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது உங்களுக்கு? 37 × 2 14 74ன்னு வருது. என்ன வருது? 74. அதோட என்ன பண்ணணும்? அந்த 7 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 81ன்னு வருதா? அவ்வளவுதாங்க. அந்த 81 எங்க எழுதணும்? டினாமினேட்டர்ல எழுத சொன்னேன். நியூமரேட்டர்ல என்ன வரும்? அந்த கடைசியா எழுதணும்ல 37, அதை அப்படியே மேலே எழுதிக்கங்க. அவ்வளவுதாங்க. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, லேடர் ப்ராப்ளம். இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்போதும் போல இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட்ல போட போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ரூல் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 1/2 இருக்கா, 1 தனியா 2 தனியா எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 4 எழுதியாச்சு. 3 இங்க 3 எழுதியாச்சு. இங்க 2 இங்க 2 எழுதியாச்சு. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அஸ் யூசுவலா மல்டிப்ளை பண்ண போறோம். 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 வருமா? 8ஓட என்ன பண்ணணும்? இந்த 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8 + 1 9. 9 நீங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 27 வருமா? அதோட என்ன பண்ணிக்கணும்? இந்த 2வை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 29. இங்க 29 வருமா? நெக்ஸ்ட் 2வையும் 29ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 9s are 18. 58 வருமா? இப்போ 58. 58ஓட இது என்ன பண்ணிக்கணும்? +9 பண்ணிக்கணுமா? ஆட் பண்ணிக்கணும். 67 என்ன வருது? 67 வருது ஃபைனலா. அப்போ 67 எங்க வரும்? டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். அப்போ நியூமரேட்டர்ல என்ன எழுதணும்? 29 எழுதிக்கணும். அவ்வளவுதாங்க. அப்போ இதுக்கு ஃபுல்லா என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு பாருங்க. இதுக்கு ஃபுல்லா இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வருது? எக்ஸ் பிளஸ் 29 டிவைடட் பை 67 வருதா? இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ 2 இங்கே இருக்கும். இந்த 29/7 அங்கே 67 அங்கே போனால் மைனஸ் ஆகிடுமா? இப்போ 29/67 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 67 × 2 என்ன வரும்? 134 வருமா? மைனஸ் இங்கே என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. 129 29 தான். டிவைடட் பை 67 வரும். சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ண என்ன வருது? 105 வரும். டிவைடட் பை 67. அவ்வளவுதாங்க. இதுதான் வேல்யூ ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்போ அப்படியே தலைகீழ போகணும், கண்டுபிடிக்கணும். இப்போ 1/a பிளஸ் இங்க பாருங்க b பிளஸ் c இருக்கா, இஸ் ஈக்குவல் டு 9/26. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a பிளஸ் b பிளஸ் c கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க வேல்யூவே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட்கட்ல a b c கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆட் பண்ணி எடுத்திருப்போம். அப்போ ஆட் பண்ணி இங்க பாருங்க, இவங்க கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் வந்து a p பிளஸ் c கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9/26ன்னு இதை நம்ம ஃபைனல் ஆன்சர் போட்டோம்ல, அதோட ஆன்சரை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஏவும் பியும் சி மட்டும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணால் போதும்.
ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத லேடர் டிவிஷன்ல தான் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்? இங்க பாருங்க. இங்க 26 இருக்கா? 26 9ஆல டிவைட் பண்ண போறேன். பண்ணா என்னங்க வரும்? எத்தனை வருதுன்னு பாருங்க. 1 9s are 9, 2 9s are 18, 3 9s are 27. ஓகே, அப்போ 2 9s தான் வரும். 2 9s are 18 வருமா இங்க? அவ்வளவுதாங்க. இப்போ இதை செப்பரேட் பண்ணுங்க. நார்மலா டிவிஷனுங்க. இது குவாஷியன்ட். இப்போ இங்க பாருங்க, இந்த 2ங்கிறது குவாஷியன்ட். சரிங்களா? இது வந்து டிவைசர். அவ்வளவுதான். அப்படியே செப்பரேட் பண்ணுங்க. 26/18 என்னங்க வருது? 8 வருமா? அவ்வளவுதாங்க. இப்போ திரும்ப என்ன பண்றோங்க? இங்க 9 இருக்குல்ல, இந்த டிவைசரை திரும்ப டிவைடண்டா மாத்திக்கணும். இங்க 9 வந்துரும். அப்படியே 9 நீங்க உள்ள எழுதிக்கங்க. அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ணணும்? 8ஆல டிவைட் பண்ணணும் இதை. சரிங்களா? எத்தனை 8 இருக்கு பாருங்க 9ல? 1 தான் இருக்கும். 1/8 is 8. செப்பரேட் பண்ணுங்க. என்ன வருது? 1 தானே வரும். ஓகே, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க. இந்த 8 உள்ள எழுதிக்கணுமா? இந்த 8 பாருங்க, அந்த டிவைசரை திரும்ப டிவைடண்டா மாத்திக்கணும். 8 இங்க எழுதியாச்சு. ஓகே, 8ல எத்தனை ஒண்ணுங்க இருக்கு? 8 தானே. 8 1 is 8ங்க. டிவைடட் பை 0 வந்துருமா? அவ்வளவுதாங்க. இந்த 0 வந்துட்டா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்னங்க, ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ தானே கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் என்னங்க? இதுதாங்க. இது ஏ, இது பி, இது சி. இந்த குவாஷியன்ட் இருக்குல்ல, அந்த குவாஷியன்ட்டோட ஆன்சர் தான் ஏபிசி. 2 வந்து ஏ, 1 வந்து பி, 8 வந்து சி. அப்போ ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 8. என்ன கேட்டிருக்காங்க? 3மே ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 1 பிளஸ் 8 என்ன வரும்? 11. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. அதே மாடல் தாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏபிசி, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ பி சி கண்டுபிடிச்சாலே போதும். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுமோ, லேடர் டிவிஷன் பண்ணோம்ல, அதே ரூலை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். இப்போ பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 48 இல்லைனா உங்களுக்கு அந்த லேடர் டிவிஷன் கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நான் தனித்தனியாக போடுறேன் பாருங்களேன். இந்த சம்மில் நான் தனித்தனியாகவே போடுறேன். 48 13ஆல டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 வருமா? 3 13s are 39. ரிமைண்டர் என்னங்க இருக்கு? ரிமைண்டர் 9 இருக்குங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, இந்த இது இருக்குல்ல, 13ஐயும் 9ஐயும் டிவைட் பண்ணணும். அப்படியே கண்டினியூவாக செயின் ரூல் மாதிரி போவோம். அப்படியே ஃபைனலாக ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இதே ரூலை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 13 இங்கே உள்ளே எழுதிக்கலாமா? 9 உள்ளே எழுதிக்கிங்க. எத்தனை இருக்குது? 19 is 9. ரிமைண்டர் என்னங்க இருக்கு? 4 வருமா? அவ்வளோதாங்க. இது என்னங்க? இது வந்து நெக்ஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 9ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணுமா? 9ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணணும். பண்ணால் என்ன வரும்? 2 4s are 8. செப்பரேட் பண்ண ரிமைண்டர் 1 வருதுங்க. ஃபைனலாக என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபைனலாக 4ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணணும். அப்போ நான் 4ஐ உள்ளே எழுதிக்கிட்டேன், வெளியில் 1. அப்போ என்ன வரும்? 4 1 is 4ங்க. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் 0 வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஏ பி சி உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? இதுதான் ஏ, இது பி, இது சி, ஃபைனலாக இருக்கிறது டி. அவ்வளோதாங்க. இது அப்படியே என்ன பண்ண சொல்கிறாங்க? மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துருமா? அதானே கேட்குறாங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு டி. 3 1 2 4 என்ன வரும்? இங்கே 3ஆ? 2 4s are 8, 8 3s are 24ங்க. அவ்வளோதாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். இந்த சம்மெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.